வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகத்தோட தோற்றத்தை பற்றி தமிழர்கள் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே என்ன கொள்கை வச்சுருந்தாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க நிறைய ஆய்வுகளை செஞ்சு உலகம் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் கருப்பொருளாக இருந்தது அந்த பெருவெடிப்பு, அதாவது சூரியன் சிதறி அதுலேருந்து வந்த துகள்கள் தான் பூமியாக இருக்குது. அதனால் அந்த பெருவெடிப்பு, கதிரவன், இந்த கோள்களோட தோற்றம், அப்புறம் உலக உயிர்களோட தோற்றம், இதை பற்றி எல்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி செஞ்சு எதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோமோ அதை பற்றியெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழினம் செஞ்சிட்ருக்காங்க. பண்டைய தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆய்வை பற்றின கொள்கைகளெல்லாம் எழுதியிருக்காங்க. சூரிய மண்டலத்தை பற்றி குறிப்பிடும்போது வானம் ஊர்ந்த வயங்கு ஒளி மண்டிலம், அதாவது இதை எழுதுனது சங்கப்புலவரான ஔவையார். இது அகநானூரில் இருக்குது. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த சூரிய மண்டலத்தோடு நடுவாக இருக்கிறது ஞாயிறுலேருந்து வெடித்து சிதறிய கருவே தீப்பிழம்பு. இந்த உலகம், அதாவது ஞாயிறு உலகத்தோட நடுவாக இருக்குது. அது வெடித்து சிதறும் போது ஒரு தீப்பிழம்பாக அந்த தீப்பிழம்பு தான் பின்னாடி உலகமாக மாறி இருக்கு, உருவாச்சு அப்படின்ற இந்த கருத்தை பரிபாடலில் நம்ம பார்க்கலாம். இது பல ஊழிக்காலங்கள்லாம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் எடுத்திருக்கும். அந்த மாதிரி வெடிச்சு சிதறும் போது நிறைய உலகங்கள் தோன்றியும் இருக்கும், பின்னாடி அந்த உலகங்கள் மறைஞ்சும் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி வெடிச்சு சிதறின தீப்பிழம்பு குளிர்ச்சி அடைஞ்சி அண்டவெளி துகள்களில் எல்லாம் சேர்ந்து பருத்து பின்ன 1, 2, 3ன்னு பல ஊழிக்காலங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளில் காற்று, தீ, நீர்னு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் உருவாகிறதுக்கு மூலக்கூறுகளாக இருந்தது எல்லாத்தையும் இந்த உலகம் பெற்றிருக்கு. இதனை தான் தொல்முறை இயறின் மதியவோ மரப்பெற்று ஆக உள்ளிட்டு ஆகிய இரு நிலத்து ஊழியம்ன்ற பாடல் பரிபாடலில் இருக்குது. இந்த பாடல் அடியில் உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்றத ஒரு சில வரிகளை சொல்லி இருந்தாலும் இது தோன்றதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆகிருக்குது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இதை தான் ஊழிக்காலம் அப்படின்றத பழந்தமிழர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்த சூரிய வெடிப்பில் சிதறின ஒரு சிறு கோள், அந்த கோள் தான் முதல்ல நெருப்பு கோலமாக இருந்தது. அப்புறம் மழையோடைய காரணத்தால் அந்த நெருப்பு கோலம் அப்படியே இறுகி அதுக்கு பின்னாடி உயிர்கள்லாம் வாழறதுக்கு ஏற்ற தட்பவெட்ப நிலையை கொண்டு காணப்படுகிறது. அதன் மூலமாக தான் உயிர்கள்லாம் உருவாச்சு அப்படின்றது தான் தமிழரோட கொள்கை. இது இன்னைய ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்படுது. ஆனால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இதை இலக்கியங்கள், இலக்கண நூல்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்றது தான் சிறப்பு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.